வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிய ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது ஏதோ தேர்தல் நேரத்துல வர அனாலிசிஸ் கிடையாது. இது போடிநாயக்கனூர் தொகுதி, அதோட நிர்வாகம், அதோட அரசியல் கட்டமைப்பு இதையெல்லாம் டேட்டால வச்சு பிரிச்சு மேய போறோம். வெறும் வாக்குறுதிகளை மட்டும் நம்பி இல்லாம உண்மையான மக்கள் சேவைக்கு ஒரு தெளிவான ஒரு ஆக்ஷனபிள் ப்ளூ பிரிண்ட்டை எப்படி ரெடி பண்றது அத பத்தி தான் இங்க நாம பார்க்க போறோம். எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போறதுக்கு முன்னாடியும் நாம அந்த நிலத்தை அந்த களத்தை புரிஞ்சுக்கணும். இதுதான் போடிநாயக்கனூர். தமிழ்நாடு மேப்ல பார்த்தா ஒரு சின்ன புள்ளி மாதிரி தெரியலாம். ஆனா அந்த ஒவ்வொரு புள்ளிக்குள்ளேயும் மக்களோட வாழ்க்கை இருக்கு, அவங்களோட வாழ்வாதாரம் இருக்கு, அவங்களோட கனவுகள் வேரூன்றி இருக்கு. இந்த மண்ணோட தன்மை என்ன, இங்க இருக்கிற நீரோட்டம் எப்படிப்பட்டது, இந்த மக்களோட அன்றாட போராட்டங்கள் என்ன, இதெல்லாம் நாம உணராம எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. இதுதான் முதல் படி. சரி, நம்மளோட இந்த ஆய்வுல மொத்தம் 6 பகுதிகள் இருக்கு. முதல்ல மண்ணும் மக்களும், அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு பார்க்க போறோம். 2வது ஓட்டுக்கள் சொல்ற அரசியல் சிக்னல் என்ன. 3வது மக்களோட குறைகளுக்கு பின்னாடி இருக்கிற அசல் காரணம் என்ன. 4வது ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜிக் காம்பஸ். 5வது டேட்டாவை எப்படி டெவலப்மெண்டா மாத்துறதுங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட். கடைசியா மக்கள் தீர்ப்பை வாங்கறதுக்கான பாதை. இது ஒரு லாஜிக்கலான பயணம். வாங்க உள்ள போலாம். ஓகே, இப்போ முதல் பகுதிக்குள்ள போறோம். மண்ணும் மக்களும். அரசியல்னா அது ஏதோ சட்டசபையிலயோ செக்ரட்டேரியட்லயோ மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. உண்மையான அரசியல் மக்களோட வீடுகள்ல, அவங்களோட வயல் வழிகள்ல, அவங்களோட அன்றாட பிரச்சனைகள்ல இருந்துதான் ஆரம்பிக்குது. அந்த அடித்தளத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். போடிநாயக்கனூரோட டெமோகிராஃபிக்ஸ பாருங்களேன். 60% மேல மக்கள் நகர்ப்புறங்கள்ல, அதாவது அர்பன் ஏரியாஸ்ல தான் வாழ்றாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த தொகுதியோட பொலிட்டிக்கல் எக்கானமி, அதாவது அரசியல் பொருளாதாரம் நகர்ப்புற வாக்காளர்களோட தேவைகளை, அவங்களோட வேலைவாய்ப்பு வாழ்க்கை தரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மையமா வச்சுதான் சுத்துது. மத ரீதியா பார்த்தா 96.5% இந்துக்கள். இந்த பேசிக் டேட்டா அந்த தொகுதியோட சமூக கட்டமைப்பை நமக்கு தெளிவா காட்டுது. சரி, இப்போ மக்களோட மனசுல ஆழமா பதிஞ்சு போன சில முக்கியமான பிரச்சனைகளை பாப்போம். முதல்ல கோடை காலத்துல வர்ற தீராத தண்ணீர் தட்டுப்பாடு. 2வது கிராமப்புறங்கள்ல சரியான ரோடு வசதி இல்லாததால அவங்க விளைவிக்கிற பொருளை சந்தைக்கு கொண்டு போறதுல இருக்கிற சிக்கல்கள். 3வது இளைஞர்கள் கிட்ட அதிகமாயிட்டே வர்ற வேலையில்லா திண்டாட்டம். 4வது முறையான சம்பளம் தர்ற மாதிரி பெரிய லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எதுவும் இல்லாதது. இதெல்லாம் வெறும் குறைகளோட லிஸ்ட் மட்டும் இல்ல, இது ஒவ்வொரு நாளும் மக்கள் ஃபேஸ் பண்ற சிஸ்டமேட்டிக் சவால்கள். இப்போ மக்களோட உணர்வுகள்ல இருந்து நாம தேர்தல் டேட்டாக்குள்ள போலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு ஓட்டும் ஒரு மெசேஜ், ஒரு கோரிக்கை. அது வெறும் நம்பரா பார்க்காம மக்களோட குரலா நாம கேட்கணும். நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற பேச்சுரிமையோட ஒரு முக்கியமான வெளிப்பாடுதான் இந்த வாக்குரிமை. அந்த உரிமைய நாமளும் தலைவர்களும் கண்ணியத்தோடவும் பொறுப்போடவும் அணுகிறது நம்ம எல்லாரோட கடமை. சரி, அந்த வாக்குகள் சொல்ற கதை என்னன்னு இப்போ ஆழமா பார்க்கலாமாங்க. கடந்த 2 அசெம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ பாருங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நடுவுல ஒரு நிலையான ரொம்ப கடுமையான போட்டி இருக்கு. 2016லயும் சரி 2021லயும் சரி ஓட்டு சதவீதத்துல பெரிய அளவுல மாற்றம் எதுவுமே இல்ல. இது என்ன காட்டுதுன்னா, இந்த தொகுதி ரொம்ப ஆழமா போலரைஸ் ஆயிருக்கு. ஆனா அதே சமயம் இங்க இருக்கிற வாக்காளர்கள் கணிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அவங்க தங்களோட முடிவுல ரொம்ப உறுதியா இருக்காங்கன்னு தெரியுது. இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 77.04%. இது 2021 தேர்தல்ல பதிவான ஓட்டு சதவீதம். இது ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு டர்ன் அவுட். மக்கள் அரசியல்ல எவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு இது தெளிவா காட்டுது. ஆனா ஒரு விஷயம், 2016 விட இது கொஞ்சம் கம்மி. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதிகமா ஓட்டு போடுறாங்கன்னா அது எப்பவும் திருப்தியோட அடையாளம்னு சொல்ல முடியாது. சில சமயம் அது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறதோட வெளிப்பாடாகவும் இருக்கலாம். இங்க இருக்கிற 2 முக்கியமான அரசியல் சக்திகளையும் நம்ம தனிப்பட்ட நபர்களா பார்க்க வேணாம், ஒரு சிஸ்டமா பார்ப்போம். ஒரு பக்கம் பதவியில இருக்கிறவர் பெரிய தலைவர், எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம். ஆனா கட்சி மிஷனரியோட சப்போர்ட் இல்லாம, யூத் கிட்ட ஒரு அப்ரோச் இல்லாம ட்ரஸ்ட் ஸ்கோரும் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னொரு பக்கம் திமுகவுக்குன்னு சில முக்கியமான சமூகங்களோட பலவான ஆதரவு இருக்கு. ஆனா அவங்க இன்னும் ஒரு முக்கியமான குரூப்பை முழுசா உள்ள கொண்டு வரல. யாருன்னா ஸ்லீப்பர் குரூப்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நகர்ப்புற பெண்கள், இளைஞர்கள். இவங்க தான் தேர்தல் முடிவை மாத்தக்கூடிய சக்தி. இதுதான் உண்மையான ஸ்ட்ராட்டஜி விளையாடுற களம். சரி, இப்ப மக்களோட விரக்தி, அவங்களோட கோபம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். இது எந்த ஒரு தனிப்பட்ட தலைவரை பத்தியும் சொல்ற விமர்சனம் கிடையாது. இது ஒரு டயக்னோசிஸ் மாதிரி. நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் எங்க தப்பு பண்ணுது, எப்படி ஃபெயில் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி.
பிரச்சனையோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாலே தீர்வுக்கான முதல் படியை எடுத்து வச்சிட்டோம்னு அர்த்தம். மக்களோட முக்கியமான குறைகள் என்னென்னு ஒரு லிஸ்ட் பார்க்கலாம். முதல்ல உடைந்த வாக்குறுதிகள், பாதியில நிக்கிற தண்ணி திட்டங்கள், போடாம விட்ட ரோடுகள். ரெண்டாவது, திட்டங்கள்ல இருக்கிற ஓட்டைகள், ரேஷன்ல பற்றாக்குறை, வீடு கட்டி கொடுக்கற திட்டத்துல பாதி கிணறு தாண்டாத நிலைமை. மூணாவது, சம்பளம் வர்றதுல தாமதம், குறிப்பா அந்த 100 நாள் வேலை திட்டத்துல பேமெண்ட் லேட் ஆகுறது. நாலாவதா, சேவைகள்ல இருக்கிற தோல்வி. சோஷியல் மீடியாலெல்லாம் பாக்குறோம் இல்லையா, சரியில்லாத ஸ்கூல், வசதி இல்லாத ஆஸ்பத்திரி. இது எல்லாமே ஒண்ணுதான் சொல்லுது, கொடுத்த வாக்குறுதிக்கும் களத்துல இருக்கிற யதார்த்தத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. அதனால வர்ற ஏமாற்றம் தான் இது. இந்த ஒரு வரிய மட்டும் நல்லா கவனிங்க. 200 கோடி ரூபாய் செலவுல ஒரு தண்ணி திட்டம் 90% வேலை முடிஞ்சிருச்சு, ஆனா இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. அப்போ அது ஒரு சொத்து கிடையாது, அது உடைஞ்சு போன ஒரு வாக்குறுதியோட சின்னம். இது வெறும் புள்ளி விவரம் இல்ல, மக்களோட அன்றாட வாழ்க்கையில அரசாங்கத்து மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையில இந்த மாதிரி பாதியில நிக்கிற திட்டங்கள் எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான உதாரணம். சரி, இதுவரைக்கும் அனாலிசிஸ் பார்த்தோம். இப்போ ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போவோம். இதுக்கு பேரு சதுர்முக கோட்பாடு. அதாவது ஒரு பிரச்சனைய ஒரே பக்கமா பார்க்காம 4 அலகலகு கோணங்கள்ல பார்த்து ஒரு முழுமையான தீர்வுக்கு போறது. இதுதான் நம்ம பயணத்துக்கான ஒரு திசை காட்டி. இந்த 4 முக கோட்பாடு வாக்காளர்களோட எல்லாவிதமான உணர்வுகளையும் அட்ரஸ் பண்ற ஒரு முழுமையான அப்ரோச். முதல் முகம் சிவன், அதாவது தாக்குதல். எதிர்த்தரப்போட தோல்விகளையும் அவங்க கொடுத்த உடைந்த வாக்குறுதிகளையும் ஆதாரத்தோட முன்னாடி வைக்கிறது. ரெண்டாவது விஷ்ணு, அதாவது ஸ்திரத்தன்மை, ஒரு ஸ்டேபிளான நிர்வாகம், நலத்திட்டங்களோட தொடர்ச்சி, இத பத்தி பேசுறது. மூணாவது பிரம்மா, புதுமை, இளைஞர்களோட வேலைவாய்ப்புக்காக புது புது தீர்வுகளை சொல்றது. நாலாவது துர்கை, பாதுகாப்பு, விவசாயிகள், பெண்கள், சிறுபான்மையினர், இவங்களோட உரிமைகளை பாதுகாப்போம்னு ஒரு உறுதி கொடுக்கறது. பாத்தீங்களா, இது மக்களோட கோபம், அவங்களோட பாதுகாப்பு தேவை, எதிர்காலத்து மேல இருக்கிற நம்பிக்கை, பாதுகாப்புக்கான ஏக்கம்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பேசுது. சரி, இப்போ சொல்யூஷன் பார்த்துக்கு வருவோம். இனிமே வெறும் பேச்சோ வாக்குறுதியோ கிடையாது, அளவிடக்கூடிய ரிசல்ட்ஸ் தரக்கூடிய ஒரு உறுதியான திட்டம். நாம பார்த்த டேட்டாவெல்லாம் எப்படி மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்துற ஒரு டெவலப்மெண்ட் ப்ளூ பிரிண்டா மாத்துறது, வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட முதலீட்ட அதனால மக்களுக்கு என்ன லாபம்னு நேரடியா கனெக்ட் பண்ணுவோம். பெரியார் பாசன விரிவாக்க திட்டத்துக்கு 150 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுப்போம். இதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ROI என்ன? 5000 புது விவசாய வாழ்வாதாரங்கள் உருவாகும். இது வெறும் செலவில்ல, இது மக்கள் மேல செய்யற முதலீடு. இதோ இன்னொரு ஹை இம்பாக்ட் ப்ராஜெக்ட், ஒரு புது ஆக்ரோ இண்டஸ்ட்ரியல் பார்க். அதுக்கு 200 கோடி ரூபாய் முதலீடு. இதோட ரிசல்ட் என்ன? சுமார் 1000 புது லோக்கல் ஜாப்ஸ், அதுவும் முறையான வேலைவாய்ப்புகள். நாம ஆரம்பத்துல பார்த்தோமே, இளைஞர்களோட வேலையில்லாத திண்டாட்டம், அந்த பிரச்சனைக்கு இது ஒரு நேரடியான உறுதியான தீர்வு. அடுத்து நம்மளோட அடித்தளத்தை சரி செய்யணும். பேசிக் வெல்ஃபேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல மக்களுக்கு போன நம்பிக்கையை திரும்ப கொண்டு வரணும். அதுக்கு சில ஆக்ஷன் ஐட்டம்ஸ் இருக்கு. 1, பாதியில நிக்கிற எல்லா ஹவுசிங் அலாட்மெண்ட்டையும் உடனே முடிச்சு கொடுக்கணும். 2, ரேஷன் சிஸ்டத்தை 100% டிஜிட்டலா மாத்தணும். அப்படி மாத்தும்போது இந்தியாவோட டேட்டா பாதுகாப்பு சட்டத்தை மனசுல வச்சு மக்களோட தனிப்பட்ட தகவல்களோட பிரைவசிய நம்ம கண்டிப்பா பாதுகாக்கணும். அவங்களோட சம்மதம் இல்லாம எதையும் செய்யக்கூடாது. 3, 500 புது தொழிற்பயிற்சி கோர்ஸ்களை கொண்டு வந்து இளைஞர்களுக்கு ஸ்கில்ஸ் கொடுக்கணும். கடைசியா கிராமப்புற ரோட் கனெக்டிவிட்டியை மேம்படுத்தணும். இதுதான் ஃபவுண்டேஷனை பலப்படுத்துறது. கடைசியா ஒரு தெளிவான உடனடி ஆக்ஷன் பிளானோட இதை முடிக்கலாம். எவ்ளோ பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் அது களத்துல செயல்படுத்தப்படும் போதுதான் அதுக்கு உயிர் வரும். சரி, மக்களோட தீர்ப்பை பெறுவதற்கான பாதை இதுதான். இந்த 30 நாள் மொபிலைசேஷன் பிளான் ரொம்ப டிசிப்ளின்டா ஒரு டைம்லைனோட வேலை செய்யறத காட்டுது. முதல் வாரம் கேண்டிடேட் யாரு, மேனிஃபெஸ்டோ என்னன்னு ஃபைனல் பண்ணணும். 2வது வாரம் தண்ணி நலத்திட்ட பிரச்சனைகளை மையமா வச்சு பூத் டீம்ஸ களத்துல இறக்கணும். 3வது வாரம் டார்கெட் பண்ணி சோஷியல் மீடியா கேம்பெயின், மக்களை நேரடியா சந்திக்கிற நிகழ்ச்சிகள் நடத்தணும். 4வது வாரம் கூட்டணி கட்சிகளோட பேரணிகளை ஒருங்கிணைக்கிறது, எந்த பிரச்சனைனாலும் உடனே ரியாக்ட் பண்ற ஒரு ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீமை ஆக்டிவேட் பண்றது. வெற்றிங்கிறது வெறும் பிளானிங்ல இல்ல, அத எவ்ளோ துல்லியமா செயல்படுத்துறோங்கிறதுல தான் இருக்கு. நம்மளோட இறுதியான கேள்வி இதுதான். வெறும் தேர்தல் வாக்குறுதிகளை மட்டும் வச்சு இல்லாம மக்கள் சேவைக்கான ஒரு தெளிவான டேட்டா ட்ரிவன் ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ஒரு அரசியல் தீர்ப்பை உருவாக்க முடியுமா? இந்த அனாலிசிஸ் கண்டிப்பா முடியும்னு சொல்லுது. அரசியலை வெறும் அதிகார போட்டியா பார்க்காம மக்கள் சேவைக்கான ஒரு சயின்டிபிக் மெத்தடை மாத்துறதுக்கான முயற்சி தான் இது. இதுதான் எதிர்காலத்துக்கான பாதை.